ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சட்னி செய்யலாம். இது செய்யறதுக்கு வந்து 10 நிமிஷம் தாங்க ஆகும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 நல்ல நாட்டு தக்காளி பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் தேங்காய் வந்து கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடும். இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு தாளிப்பு கொடுத்துட்டேன். இது இட்லி தோசை சப்பாத்தி எதோடு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல்